யோகிகள் தங்களுடைய யோக சாமர்த்தியத்தினாலே ஹிருதயத்தில் உள்ள அந்தர்யாமியை சாட்சாத்கரிக்கிறார்கள். சாதாரண அஜ்ஞானிகளுக்கும் பிரயோஜனப்படுறது விபவாவதாரம், ராமகிருஷ்ணாதி அவதாரம். ஏழை ஏகலன் கீழ்மகன் என்னாது என்று சொல்லும்படி யாரிடத்திலையும் பழகுகின்றான். விபவாவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகனோ கண்ணனோ யாரிடத்திலையும் சுலபமாக பழகிறான், வாசியில்லாத பழகிறான். அத்தகைய அத்தியந்த சௌலபியத்தையும் அத்தியந்த கருணையையும் நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு குறை, ஏன்னா அந்த ராமாவதார காலத்திலே நாம் இல்லாத போனோமே, கிருஷ்ணாவதார காலத்திலே இல்லாத போனோமே என்று நாம் குறப்படுறாப்புல இருக்கு இல்லையா? அந்த அவதார காலத்தில்தானே பிரகடனம் பண்ணிவிட்டு பகவான் மறைஞ்சுடுறான். இந்த கோரமான கலிக்கு என்ன ஆச்சு? இந்த கலியில நாம் கதை கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்கிறது தவிர அந்த ராமனையோ கண்ணனையோ இப்பொழுது நாம் பார்க்க முடியாதே அப்படிங்கிற தாபம் வரும்பொழுது அதே மழை ஜலம் ஓடி போய் கடல்ல விழுந்துடாதபடி ஆங்காங்கு ஏரியிலேயோ அல்லது குளத்திலேயோ அல்லது அதே ஆற்றினுடைய மடுவிலேயோ தேங்கி இருந்து கடும் கோடையில கூட தாகசாந்தி செய்து வைக்கும்படியாக தண்ணீர் கிடைக்கிறதே மடு ஜலம். அதுபோல நமக்கு கோவில்களிலே அதே எம்பெருமான் தேங்கி இருந்து இந்த கலியில கூட திருவேங்கடமுடையானாக வரதனாக திருவரங்கனாக இன்றும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இருப்பு கடைசி அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகிறோம். இதிலே ஞானியா அஜ்ஞானியா, திருடனா முரடனா, ஒரு கால் ஹிந்துவா மிளேச்சனா எந்த பேதமும் இல்லாதபடி யாவருக்கும் பகவான் சுலபனாக இருக்கிறார். தெரு வீதியில புறப்பட்டு வருகிறார். ஆலயத்தில் உள்ள வந்து சேவிக்காத போனா கூட தெரு வீதிகள்ல புறப்பட்டு வந்து அவர்கள் பார்க்காம ஓடினா கூட இவன் கட்டாட்சித்து அவர்களை இழுக்கும்படியான ஒரு சௌலபியத்தை அர்ச்சாவதாரத்துல தானே நாம் பார்க்கிறோம். அர்ச்சாவதாரத்துல பகவான் அதற்காக தெக்க வைகுண்டவாசாய சுவாமி புஷ்கரணி தடே என்று சொல்லும்படியாக வைகுண்டவாசத்தை கூட விட்டுவிட்டு இந்த சம்சார லோகத்துல பகவான் இருந்து கொண்டு நம்மளுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போலே அந்தர்தானமாயிடுறதில்லை. எம்பெருமான் எப்பொழுதும் இங்கே இருந்து கொண்டே இருப்பனாம். கோரமான கலியில கூட இருந்து கொண்டே இருக்கிறார். நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தைவம் ஆடினே என்று ஆழ்வார் கேட்கிறார் இல்லையா? நமக்காக வேண்டி நிற்க என்று சொல்கிறார். தாமிரபரணி நதி கரையில சந்திரபுஷ்கரணி கரையில நமக்காக அர்ச்சாவதாரம் கொண்டு எழுந்துளிக்கக்கூடிய பெருமான் பிரத்யட்சமா இருக்கிறானே. கடவுளை காற்றுன்னு சொல்றானே, பிரத்யட்சமா இருக்கிறானே. இருக்கிறவன புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. அப்ப பிரத்யட்சமா காட்டினாலும் புரிஞ்சுக்க போறதில்லை. சிசுபாலன் புரிஞ்சுண்டானா? கண்ணபிரானே ராவணன் புரிஞ்சுண்டானா? ராவணன் ஒரு மனுஷன், அதுவும் நாடு நகரங்களை இழந்து மனைவியை எழுந்து திண்டாடுகின்ற மனுஷன் என்றுதான் நினைக்கிறேன் என்கின்றான் ராவணன். சிசுபாலனும் ஒரு மனுஷன் என்றுதான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். பகவான் பிரத்யட்சமா வந்துட்டதுனாலே ராவணையும் கண்ணபிரானையும் பார்த்து புரிஞ்சுக்கலே. அதுபோல பகவான் கோவில்ல எழுந்துள்ளிருந்தும் பிரத்யட்சமா பார்த்தும் இது ஒரு சிலாமூர்த்தி, இது ஒரு பஞ்சலோக மூர்த்தி என்று பார்த்துட்டு போகிறவாள் உண்டு. நமக்கு அப்படி இல்லை. திவ்ய ஞானம் உடைய ஆழ்வார்களும் அர்ச்சாவதாரமே கதின்னு கடந்த ஆச்சாரியர்களும் நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டார். அவர்களுக்கு திவ்ய ஞானம் உண்டு, நமக்கு அத்தகைய ஞான திருஷ்டி கிடையாது. இருந்தாலும் ஞான திருஷ்டி உடைய அவர்கள் நம்முடைய கண்ணை திறந்துட்டார். நாம் இந்த கண்ணால பார்க்கல. திருவரங்கம் போனோமானால் இந்த கண்ணால நாம் பார்க்கல, திவ்ய பிரபந்தம் என்கின்ற கண்ணால நாம் பார்க்கிறோம். நம் ராமானுஜன் அரங்கனுக்கு எப்படி ஆட்பட்டிருந்தார் என்கின்ற கண்ணால பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நாம் எப்படி அனுபவிப்போமோ, நாம் எப்படி உயிரை கொடுத்தாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைப்போமோ, அதுபோல லோக சாதாரணர்கள் நினைக்க முடியாது. யதாதிகாரம் அவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி கோவிலுக்கு வருகின்றவர்கள் கோடிவேகளி, கோவிலுக்கு வரவர்கள் அதிகம். இப்போ நாஸ்திகர்கள் கண்டு அசூயப்படாமல கோவிலுக்கு வரார்கள், நாஸ்திகர்கள் கண்டு கவலைப்படாமல கோவிலுக்கு வரார்கள். கோவிலுக்கு போனாலே எல்லாரும் நம்முடைய ஆதாரங்கள் எடுபடலையே என்று அவர்கள் ரொம்ப கவலைப்படுறார்கள். அந்த அளவுக்கு கோவிலுக்கு வரார்கள் இப்போ. ஆனா சத் சம்பிரதாய புரஸ்தரமான பக்தி இல்லை, மூடபக்தி. மூடபக்திலையும் உறுதி இருந்துட்டா பரவாயில்லை. மூடபக்திலையும் உறுதி இல்லாததானே ஒரு பக்தி.
எப்படியோ அர்த்தார்த்தியாவோ ஆர்த்தனாவோ விளையாட்டாகவோ எப்படியோ கோவிலுக்கு வந்தா சரி என்றுதான் பெருமாள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கிறார். பெருமாள் ஏற்றுகின்ற போதிலும் நம்முடைய பாக்கியம் தனி. காரணம் என்னன்னால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு திவ்ய தேசம்னு காண்பிச்சு கொடுத்து விட்டதுனாலே நாம் போகிற முறை வேற, நம்ம எம்பெருமான் அழைக்கிற முறையும் வேற. நம்ம எம்பெருமான அழைக்கிற முறையும் நாம் நம்பெருமாள் அப்படிங்கிற ஒரு சுவாதீனம் காட்டும். லோகத்துக்கே சுவாமி தான், சர்வஸ்வாமின் அஸ்வத் சுவாமின் என்று சொல்கிறார் பாஷ்யக்காரர். உலகத்துக்கே சுவாமியானாலும் கூட அஸ்வத் சுவாமி அவனே தஞ்சம்னு கிடக்கிற நமக்கு தனிப்பெரும் தலைவனாச்சே, நமக்கே உரிய தலைவனாச்சே. அத்தகைய தலைவன் அல்லவா நம்முடைய யோகக்ஷேமங்கள் எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தலைவன். அவனுடைய திருவடி நிழலே அவனுடைய தொண்டே நமக்கு லட்சியம் என்று இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மிடத்துல அகம் பக்தபராதீனகா என்று நம்ம அவன் வரவேற்கிற முறையே வேற. அதற்கு பாக்கியம் நம்முடையதல்ல, அது அத்தகைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது ஆழ்வார் ஆச்சாரியர்கள். எல்லாரும் க்ஷேத்திரம் என்று சொன்னார்களானால் நாம் திவ்ய தேசம்னு சொல்லுவோம். எல்லாரும் இது ஒரு க்ஷேத்திர மகாத்மியம் என்று சொல்லுவார். எவ்வளவோ க்ஷேத்திரங்களோடு இதையும் சேர்த்து இதுவும் க்ஷேத்திரம் என்று சொல்லுவார். நாம் மட்டிலும் லோக பாஷையில க்ஷேத்திரம் என்ற தள்ளிவிட்டு திவ்ய தேசம்னு சொல்ல காரணம் என்ன? பொதுவாக எம்பெருமான் உகந்த இடமெல்லாம் திவ்ய தேசம் அப்படின்னுதான் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவன் உகந்து வாசம் பண்ற இடம் திவ்ய தேசம். அப்படின்னாலும் கூட திவ்ய தேசத்துக்கு ஒரு தனி வியாக்கியானம் சொல்ல வேண்டும். திவ்யங்கிற பதம் இருக்கிறதுனால, திவ்யம்னு சொன்னாலும் அப்ராகிருதம், பிரகிருதினா நேச்சர், உலக நேச்சர் புகாததாகிய தனித்த ஒரு இடம் அப்படின்தானே திவ்யங்கிற பொருளுக்கு அர்த்தம். உலக சாமான்யமான ஒரு இடம் இல்லை, அலௌகிகமான திவ்ய மகிமையுடையதாகிய ஒரு தேசம். அப்படிங்கும்போது திவ்ய சூரிகள், திவ்ய பிரபந்தம், திவ்ய தேசம், இது மூணுக்கு மட்டிலும் திவ்யங்கிற பதம் கலந்திருக்கு. எவ்வளவோ தமிழ் புலவர்கள் எவ்வளவோ இலக்கியங்களை நமக்கு கொடுத்த போதிலும் கூட திவ்யங்கிற பதம் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு மட்டிலும் உபயோகப்படுறதே தவிர வேற எதுக்கும் திவ்யங்கிற பதம் இல்லை. அந்த பதம் திவ்ய பிரபந்தம் என்று, பிரபந்தத்துக்கு தான் திவ்ய பிரபந்தம் என்கிற பெயர். எவ்வளவோ முனிவர்கள் இருந்த போதிலும், எவ்வளவோ மெய்யடியார்கள் இருந்த போதிலும் திவ்யங்கிற பதம் அந்த முனிவர்களுக்கும் வரல, திருக்கவலத்தில் வந்திருந்த மெய்யடியார்களுக்கும் வரல. ஆழ்வார்களுக்கு மட்டிலும்தான் திவ்ய சூரிகள் அப்படிங்கிற பெயர் வந்தது. திவ்ய சூரிகள் பாடின பாடல்களுக்கு மட்டிலும் தான் திவ்ய பிரபந்தம் என்று பெயர் வந்தது. திவ்ய பிரபந்த மங்களாசாசனம் பெற்ற க்ஷேத்திரங்களுக்கு மட்டிலும் தான் திவ்ய தேசம் என்கின்ற பெயர். இது மூன்றும் திவ்யம். எம்பெருமான் உகந்த இடம் அப்படின்னாலும் கூட ஆருஷமான க்ஷேத்திரங்கள் பல இருந்தும் கூட, ஆங்காங்கு பகவான் விபவாவதாரம் பண்ணி விளையாடின க்ஷேத்திரங்கள் பல இருந்தும் கூட ஆழ்வார்களுடைய திவ்யமான மங்களாசாசனம் பெறாத போனால் அது புண்ணிய கஷேத்திரமாகவே தவிர திவ்ய தேசமாக ஆகார் அப்படிங்கிற ஒரு தனி பெருமை திவ்ய தேசங்களுக்கே உண்டு. திவ்ய தேசங்களிலே பகவான் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ளிருக்கிறார். அவதாரங்களிலே அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை சொன்னோம். சாட்சாது வைகுண்டபதியான நாராயணனாலையும் உலக சிருஷ்டிங்கிற பிரயோஜனம் தவிர நமக்கு வேறு பிரயோஜனம் இல்லை. மோட்சம் அடைஞ்சுட்டால் வேணா அந்த எம்பெருமான அழைக்கிறார். மோட்சம் அடைஞ்ச சுத்த ஜீவன்களை தான், அழுக்கப்பட்ட ஜீவன்களா அழுக்கப்படியாக க்ஷீராப்தியில தங்கின பெருமானும் மேகம் வரை ஹம்சபட்சி போகும் அப்படிங்கிறது போல தன்னை தேடி வந்த தேவர்கள் முனிவர்களுக்கு மட்டிலும் செவி செய்கிறானே தவிர நம்முடைய குரல் க்ஷீராப்திநாதன் வரையிலும் எட்டல. நாம் திருப்பார்கடல் போக முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக அந்தர்யாமிய பார்ப்போம் அப்படின்னாலோ கண்ண மூடினா நமக்கு தூக்கம் வரதே தவிர ஹிருதயத்தில் உள்ள பெருமாள் தெரிய மாட்டேங்கிறார். அந்தர்யாமியும் யோகிகளுக்கு தான், நமக்கு இல்லை. அதுபோகட்டும் விபவாவதாரம் ராமன் கிருஷ்ணன் இருக்கிறான் என்றாலும் ஐயோ அந்த காலத்துல நாம் பிறக்கலையே அப்படின்னு கண்ணீர் விடுறாப்புல இருக்கே தவிர நமக்கு இல்லை. கோரமான கலியில அச்ச அஜ்ஞானிகளாக்கக்கூடிய நமக்கு முகம் கொடுத்து பேசிட்டு இன்னைக்கு இருக்கிறது நம்பெருமாள் தான். நம்ம பார்த்தா வந்தையா என்று விசாரிக்கணுமானா ரங்கநாதனை தவிர நம்மிடத்துல பழகிறதுக்கு பெருமாள் இல்லையே. ஆகினாலே பகவானுடையவே அவதாரமானாலும் கூட அர்ச்சாவதாரம் போலே கருணை கொண்டு அஜ்ஞானிகளிடத்துல கூட பழகும்படியா இருக்கக்கூடிய எம்பெருமான
ஆனால் வைகுண்டத்தில் உள்ள எம்பெருமானே இங்க வந்து இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் ரங்கநாதன் தொடக்கமாக வைகுண்டநாதன் பரியந்தம் இருக்கிறதுனால திவ்ய தேசத்துல ஸ்ரீவைகுண்டமும் சேர்ற பரமும் சேருகிறது, திருப்பார்கடலும் சேருகிறது திவ்ய தேசங்கள்ல. ஏனால் மங்களாசாசனம் பெற்றிருக்கிறதுனால. அர்ச்சாவதாரம் வைகுண்டத்துல இல்லை, க்ஷீராப்தியில இல்லை. அர்ச்சாவதாரத்தினால உள்ள பெருமை ஸ்ரீரங்கம் உண்டியே உண்டு. அதே வைகுண்டநாதனாகிய பரம்பொருள் தான் ஸ்ரீரங்கத்துல தங்கியிருக்கிறார் அப்படிங்கிறதுனால பரத்தும் ரங்கநாதனுக்கு உண்டு. ரங்கநாதனுக்கு உள்ள அஜ்ஞானிகளுக்கு கூட கிடைப்பேன் அப்படிங்கிற சௌலபியம் வைகுண்டநாதனுக்கு இல்லை. ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் வைகுண்டநாதனுக்கும் உண்டு, ரங்கநாதனுக்கும் உண்டு. ஆனால் வைகுண்டநாதனை காட்டிலும் ரங்கநாதனுக்கு சௌலபியம் அதிகமாயிருக்கு. அஜ்ஞானிகளுக்கு கூட கலியில கூட கிடைக்கும்படியாக, சம்சாரிகளுக்கு கூட கிடைக்கும்படியான சௌலபியம் அதிகமா இருக்கு.